இந்த நேரத்தில் எதுக்கு காட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? தெரியல, வராது பாரு, அவர்கிட்ட கேட்கலாம். டேய், இந்த நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே மீட்டிங் போடுறது காரணம் இருக்குது. தேதி அறிவிச்சிட்டாங்கடா. இந்த சமயத்தில் நம்ம சம்பாரிச்சாதான் உண்டு, புரியுதா? டேய், நம்ம 3 பேர் ஒன்றா இருந்தாலும் 3 பேரும் நீ வேறு கட்சிக்கு போ, நீ வேறு கட்சிக்கு போ, நான் இதே கட்சியில் இருக்கேன், அப்போ தான் சம்பாதிக்க முடியும். இதில் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடா சம்பாதிக்க முடியாது? எலெக்ஷன் சமயத்தில் எல்லோரும் ஓட்டு கேட்க நம்ம ஏரியாவுக்கு வந்துதாண்டா ஆகணும். ஏய், தெருவில் ஓட்டு கேட்க வரத்துக்கு கூட்டத்தை கூட்ட சொல்லுவாங்க, ரோட்டில் மீட்டிங் போடுறது கூட்டத்தை சேர்க்க சொல்லுவாங்க. நீ அப்போ வந்துட்டு ஆளை திரட்டுன்னு சொல்லுவாங்கடா. அந்த சமயத்தில் நீ ஒரு 300 பேரை கூட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை மட்டும் கூட்டு போய் விட்றா. மீதி 200 பேர் அமௌண்ட்டு தூக்கி பேக்கெட்டில் போட்டுக்கோடா. ஓ, அப்படியா விஷயம்? ஏய், அது மட்டும் இல்லைடா, உன் ஏரியாவில் மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஒரு 1500 ஓட்டுன்னு சொல்லு. ஆனால் 1500 ஓட்டில் 700 பேர் தான் நம்ம கட்சிக்காரனாக இருப்பான், மீதி 700 பேர் வேறு கட்சிக்காரனாக இருப்பான். ஆனால் அந்த காசையும் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கோடா. ஒரு தலைக்கு 1000 ரூபானாலும் கணக்கு போட்டுக்கோடா. டீ கடைக்காரன்ட்ட டீல் போடுறா. என் கட்சிக்காரன் மீட்டிங் நடக்கிற இடத்துல நான் உன்ட்ட சொல்கிறேன், அப்போ டீ கேன் எடுத்துட்டு டீ வீடான்னு சொல்லு. நான் வந்துட்டு உனக்கு எந்தெந்த இடத்துல மீட்டிங் போகிறேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதுக்கு வந்து நீ டெய்லி எனக்கு 2000 ரூபா கொடுறான்ட்டு அவன்கிட்ட டீல் பேசுகிறா. அது மட்டும் இல்லைடா, புக்கு கடை வச்சுருக்கோம், ஸ்டேஷ்னரி புக் கடை வச்சுருக்கிறோம், எல்லாத்தையும் டீல் பேசுகிறா. என் கட்சி கொடியில் நீ வாங்கி கொடு, எனக்கு ஒரு கமிஷன் கொடுறான்னு அவன்ட்டு டீல் பேசுகிறா. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. மைக் செட்டுக்காரன்ட்டையும் அந்த சேர் போடுறோன்ட்டு ஒரு டீலை பேசுகிறா. மற்றவனுக்குள்ள 6000 ரூபா தந்தீங்கன்னா எனக்கு வெறும் 4000 ரூபாய்க்கு தாடான்னு சொல்லி வர கமிஷனை தூக்கி பேக்கெட்டில் போடுறா. பொழைக்கிற வழியை பாடுறா. ஏய், கட்சிக்காரங்க கண்டுபிடிச்சா என்னடா பண்ணுறது நாளைக்கு? சப்போஸ் அப்படி கண்டுபிடிச்சிட்டானுன்னு வச்சுக்கோ, வேற வழியே இல்லை, நோட்டாவில் ஓட்டை குத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.